ஹாய் வியூயர்ஸ், ஓகே சேனலுக்காக நான் உங்கள் வர்ஷினி. நாங்கள் இந்த சேனல் ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சன்ஸையை வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஓகே சேனலில் நாம் பேச போகிற விஷயம் 9ஆம் தேதி பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் பற்றி. 9னா 9, 18, 27 தேதிகள் எல்லாம் 9க்கு கீழே வரும். 9ஆம் நம்பருக்கு அதிபதி செவ்வாய். இந்த நம்பரில் பிறந்தவங்களுக்கு கோவம் ஜாஸ்தியாக இருக்கும். எதா இருந்தாலும் தயங்காமல் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க. இவங்களுக்கு டிசிப்ளின் இருக்கும். ரொம்ப உழைச்சிட்டு வேலை பண்ணுவாங்க. நேர்மையாக இருப்பாங்க. சாக்ரிஃபைசிங் நேச்சர் இருக்கும். சமூக சேவை பண்ணணும் என்கிற ஆர்வம் நிறைய இருக்கும். நிறைய பேர் ரொம்ப உழைச்சிட்டு ஒரு இடத்துக்கு பிஸ்னஸ் ஆயிருந்தாலும் சரி, சினிமா ஃபீல்டாக இருந்தாலும் சரி, கெரியர் ஆரம்பத்தில் இருக்கும்போதே இனிமேல் நம்ம சமூக சேவை பண்ணுறதுக்காக தான் பிறந்தோம் அன்ன மாதிரி அப்போ வரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் செலவழிப்பாங்க. எதிர்காலத்தில் கெரியரில் தடைகள் வரும்போது அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தானம் பண்ணுறதுல முதல் ஆளாக நிற்பாங்க. இவங்களுக்கு ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ், கார் ஆக்சிடெண்ட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸில் நிறைய ஆர்வம் இருக்கும். ஹார்ஸ் ரைடிங், கார் ரேசிங், ஆர்ச்சரி மாதிரியான டைனமிக் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுவாங்க. இவங்களுக்கு ஃபயர் ரிலேட்டட் வூண்ட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இவங்களுக்கு உடம்புல சூடு ஜாஸ்தியாக இருப்பதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா மார்ஸ் இஸ் ஏ ஃபயரி பிளானட்னு சொல்லுவாங்க. இவங்க தான் டிசிப்ளைனாக இருப்பது மட்டும் இல்லாமல் தன்னோட குழந்தைங்க, தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் டிசிப்ளைனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு வாட்டி அந்த ஃபீலிங் அதிகமாயிட்டு ரொம்பவே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உலகத்தில் தப்பே பண்ணாத மனிதன் இருக்கவே மாட்டா. ஆனால் இந்த தேதியில் பிறந்தவங்கக்குள்ள நான் கவனித்த ஒரு விஷயம், நான் தப்பு பேச மாட்டேன், நான் தப்பே பண்ண மாட்டேன், மற்றவங்க தப்பு பண்ணால் மன்னிக்க மாட்டேன்னு பேசுவாங்க. இந்த ஒரு லட்சணத்தினால நிறைய பெண்கள் அவங்களோட மேரிட்டல் லைஃப்பில் பிரச்சனைகள் உருவாக்கிக்குவாங்க. இவங்களோட டாமினேஷன் பொறுத்துக்க முடியாமல் ஒன்று புருஷன் விட்டுட்டு போகிறதோ இல்லாட்டி எஃப்ஐஆர் வச்சுக்கிறதோ நடக்கும். இதெல்லாம் இந்த நம்பரில் பிறந்த சில பெண்கள் தன்னோட கையால் தானாக பண்ணிக்கிறது. இவங்க எந்த வேலை ஆயிருந்தாலும் அதை ரொம்ப பெஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இவங்க ஒரு சபார்டினேட் பொசிஷனில் வேலைக்கு சேர்ந்தாலும் கூடிய சீக்கிரம் பாசி பொசிஷனுக்கு போவாங்க. எப்பவும் அதிகாரம் பண்ணுற இடத்துல இருப்பதுக்கு விரும்புவாங்க. பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸே நடத்துகிற அளவுக்கு சக்தி இவங்க கிட்ட இருக்கும். ஒரு சிலர் ட்ரக் எடிக்ட்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்லைன்னா இவங்க கண்டிப்பாக வெற்றி அடைப்பாங்க. இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தியாகவே இருக்கும். சாதாரணமாக இந்த நம்பரில் பிறந்தவங்க முருகன் பக்தர்களாவோ இல்லாட்டி ஆஞ்சநேயர் பக்தர்களாவோ இருப்பாங்க. ஜோசியம் மாதிரியான விஷயங்கள் நம்பிக்கை இருக்கும். தர்மப்படி நடந்துக்குவாங்க. ஓகே வியூயர்ஸ், இது வரைக்கும் ஒரு கிரகத்துக்கு கீழே வர சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸில் இருக்கிற காமன் குவாலிட்டிஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாட்டி ஒவ்வொரு நம்பருக்குமே இருக்கிற குணாதிசயங்கள், லக்கி ப்ரொஃபஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் காத்துருங்க. ஓகே சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.